வெல்கம் டு டிஜிடி சூர்யா விலாக். என் ஃபேஸ் தெரியுதானே தெரில, ஹெல்மெட் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம கோகார்ட் அப்படின்ற ஒரு ட்ராக்குக்கு வந்து போக போகிறோம். அந்த ட்ராக்கில் போய் நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். மைக் ஆடியோ பிரச்சனைனால சுத்தமாக ஆடியோ வரல, அதனால் எடுக்கலை. இப்போ நம்ம திரும்பி போய் வந்து அதை வீடியோவாக எடுத்து நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கும் அப்படியே காட்டலாம் அப்படின்ட்டு. என்னடா ஹெல்மெட்லாம் மாட்டி மோட்டோ விளாக் மாதிரி இருக்குன்னா, இங்கேருந்து போகிறதுக்கு வேறு என்ன பண்ணுறது, அதனால சரி அப்படியே மாட்டி அப்படியே அதையும் ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் இதை செஞ்சது. சரி, ஓகே. அப்படியே நம்ம கிளம்பிட்டு கோகார்ட் அதுக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அப்படியே விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம போய் ஓட்டி டிக்கெட் எடுத்துகிட்டு விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஓட்டுறது அப்படி நீங்கள் வந்து லைவாக பார்க்கலாம். ஏன் ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அடிக்கிற வெயில் அப்படி இருக்குது. சரி, ஓகே. டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே, இந்த வாட்டி வந்து ஆடியோ மிஸ் ஆகாது, கண்டிப்பாக மிஸ் ஆகாது. ரெடியாகி உட்காந்துருக்கோம். அவங்க கூப்பிட்டோன்னே அப்படியே போயிடலாம். ஒரு டிக்கெட் வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்டா ஃபேஸை கட்டாமல் பேசுகிறேன்னா, ஹெல்மெட்டில் மாட்டிட்டேன், அவுக்க முடியல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 250. இதில் என்னடா ரெக்கார்ட்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஆடியோ, அப்புறம் ஒயர்டில் ஒரு ஆடியோ, ரெண்டுத்துலேயே ரெக்கார்ட் பண்ணுறோம். ஏன்னா போன வாட்டி வந்து ரெக்கார்ட் பண்ணி நாசமாக போச்சு. அந்த ரெக்கார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓட்டுறப்ப நிறையா பேசியிருந்தோம். ஏன்னா மைக்கை மாட்டிட்டு தான் நான் காரும் ஓட்டினேன். ஆனால் பார்த்தா அதுலேயே நமக்கு ஆடியோ பிரச்சனை வந்துச்சு. இந்த ஆடியோ பிரச்சனையை மட்டும் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில. நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. 7 நிமிஷம் கிட்டத்தட்ட லேப் ஓட்டுறப்போ அவ்வளோ பேசினோம். கிட்டத்தட்ட அவ்வளோ பேசியுமே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. அது அப்படி தான் வேஸ்ட்டாக போச்சு. சரி, அவங்க அப்படியே கூப்பிட்டோன்னே அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் ஆடியோ மிஸ் ஆகாது. 1க்கு 2 ஆடியோ ஜாயின் பண்ணியிருக்கேன். 2ல் ஒரு வீடியோவாவது வந்துரும்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். வீடியோ ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே பார்ப்போம். ஓகே, ரெடியா? ஆல்ரெடி பழகினது சொன்னேன். ஓகே, லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லுங்க. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஓட்டுறப்ப மட்டும் அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஓகே, ரெடி தான், போகலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் பயம். ஓகே, ஒருத்தர் முட்டிக்கிட்டார். நம்ம முட்டுறதுக்கு ரொம்ப நாள். ஓகே தான், ஓட்டுடலாம். அவ்வளோதான், 2 laps completed. நல்லா இருக்குங்க ஓட்டுறது. தெரிஞ்சு நம்ம மட்டும்தான் நம்ம ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுறோம். ஏன்னா அவங்க கொடுக்குற ஹெல்மெட் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆக்ஸார் எப்பயுமே அவ்வளோதான். அவர்கிட்ட போய் வீடியோ மட்டும் கேட்டு வாங்கிக்கலாம். அவர் ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறாரு. ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா இன்னும் ஒரு லேப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம்.
ஓகே தான். அவ்வளோதான், உங்களுக்கு 3D எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம், மிச்சம் எல்லாமே ஈஸி தான். அப்படி காட்டணுமே இவர் 4 லேப்ஸ் தானே முடிஞ்சுன்னா. லேப்ஸ் தானே. ஒன்று எக்ஸ்ட்ரா ஓட்டிட்டோமோ. ஓகே, முடிஞ்சு 2 ஆடியோ. ஓகே, ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியோ ரெக்கார்டில் தான் இருக்குது. ஓகே, நல்லா தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம். இது வந்து எந்த ஆடியோவும் இல்லை, அதனால் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருந்துச்சு? லைவாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சா? அந்த ஓட்டி பார்த்திங்கன்னா இன்னமும் நல்லா தான் இருக்குது. அந்த ஓட்டி பார்க்கலாம். வீக் டேஸில் வாங்க, வீக்கெண்டில் வராதிங்க. ஏன்னா வீக்கெண்டில் கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வீக் டேஸில் வாங்க. காரை 2 வாட்டி வெளியில் முட்டினீங்கன்னு வைங்களேன், வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. அதுமாதிரி நிறைய பேர் முட்டினாங்க. அதனால் 2 வாட்டி முட்டிடாதீங்க. முட்டிங்கன்னா காசு கோவிந்தாயிடும். முடிஞ்ச அளவுக்கு முட்டாமல் ஓட்டுவேன். நம்ம சேனலில் வர நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதேமாரி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் செஞ்சுப்போம். ஓகே, பாய். விளாக் ஒன்றும் முடியலை, ஏன்னு கேட்குறீங்களா? இதே மாதிரி தான் ஈஸியாக வந்துட்டு பீச் பார்க்காம போனேன். அப்படி அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி வீடியோ எடுத்தேன் அப்படின்னல. அதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மைக் பிரச்சனையாச்சு. மைக் பிரச்சனையானதில் ஆடியோ ஃபுல்லாகவே வந்து இந்த அலை சத்தத்தில் எதுலேயுமே சவுண்டே கேட்கலை. அதுவே கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதனால் அந்த வீடியோ போச்சா. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கார் ஓட்டுறப்ப பார்த்துருப்பீங்க வீடியோ. அந்த கார் ஓட்டுறப்ப எடுத்த வீடியோலையும் ஆடியோ கேட்கல. அதே மாதிரி அது வந்து தனியாக எடுத்தோம். இப்போ வந்து நானே உட்காந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி எடுத்தனால இன்னும் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் இது வந்தோம். இது ஆக மொத்தம் கேட்டால் இது 2வது வீடியோ. அதே மாதிரி இது சன்ரைஸ். நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க வரப்போ சன்ரைஸ்க்கே வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பி 5:30 மணிக்கு சன்ரைஸ்லாம் பார்த்து அந்த வீடியோ கிளிப்பு போடுறேன் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் வந்து அதெல்லாம் எடுத்து, ஆனால் பார்த்தா அதில் ஆடியோ இல்லாதனால இதுவாகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஆடியோ வந்து பிரச்சனை இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாங்கியிருக்க மைக் அப்படி பார்த்தாலே உங்களுக்கும் தெரியும், நல்ல மைக். அதனால வந்து ஆடியோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இடத்துல நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது? இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியிருக்கோம். இதுதான் கிளாரிட்டியோட டிஃப்ரெண்ட். அதனால் நல்லா இருக்குது அப்படின்றதுனால வாங்கிட்டோம். கொஞ்சம் காஸ்ட்லி தான், சரி ஓகே. ஆனால் நல்லா ஆடியோ இருக்கணும்ல, சரி அதனால் வாங்கியாச்சு. கண்ணை சுத்தமாக திறக்க முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குது. லைட்டாக தான் அடிக்குது. நீங்கள் வரீங்கன்னா ஈவினிங் போல் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். காலையில் வந்தீங்கன்னா சன்ரைஸ் பார்த்தோன்னு சொன்னல, அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் சன்ரைஸ் முடிஞ்சோடனே எப்படியாவது கிளம்பி வீட்டு பக்கம் ஓடிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா, சன்ரைஸ் முடிஞ்சோடனே தரமாக வெயில் அடிக்குது, அதனால தான். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், அதை நீங்கள் தான் சொல்லணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. அடுத்தடுத்து ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். இப்போதைக்கு சென்னைக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கோம். அடுத்து ஏதாவது சீரிஸ் கிளம்புவோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதுக்குள்ளே வந்து. ஆனால் வீடியோ வராமல் இருக்காது, வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை.
மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சரி, ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.